ஸோ ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா December 27 மலேசியாவில் ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா நடக்க போகிறது. அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனியே ஒரு புது வீடியோட்டே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம தளபதி விஜய்க்கு லாஸ்ட்டாக ஆடியோ லான்ச் நடந்தது பார்த்தீங்கன்னா வாரிசு படத்துக்கு தான். ஸோ அதுக்கப்புறமா லியோவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் நடந்திருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் மீட் தான் நடத்துனாங்களே தவிர ஆடியோ லான்ச் வைக்கல. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வைக்க போகிற ஆடியோ லான்ச்சுங்க இது விஜய்க்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதான் கடைசி ஆடியோ லான்ச் வேறு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த ஆடியோ லான்ச்சில் என்னென்னலாம் நடக்கும், விஜய் என்ன தான் பேசுவார்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு அஃபிஷியலாக வந்திருக்க நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அனிருத்தோட மியூசிக் கான்செப்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேடியமில் இருக்க போகுதுங்க. ஸோ அது வேறு இல்லாமல் நம்ம தளபதி விஜயோட பழைய அந்த 67 படங்களில் இருக்கிற அந்த பிளாக் பஸ்டர் சாங்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, முக்கியமான பாட்டு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக போட்டு பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பெரிய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு விஜயோட ஃபேவரட் டேரக்டர்ஸ் அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா படத்தில் ஆல்ரெடி நடிச்சிருக்கதா பார்த்திங்கன்னா ரூமர் வந்துருக்கிட்டு இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா தளபதி விஜயோட ஸ்பீச் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவர் 1லேருந்து 1.25 மணி நேரத்துக்கு குறையாமல் பார்த்திங்கன்னா பேச மாட்டார். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரமாச்சு பேசிடுவார். இதில் நான் பெருசாக எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா அவரோட குட்டி ஸ்டோரி தாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச் பார்த்திங்கன்னா லைவாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டி சீரிஸோட கொலாப் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ லான்ச் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டி சீரிஸ் சேனலில் லைவில் போட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா அவரோட டான்ஸ்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் டான்ஸ் ஆடவும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பற்றி வந்திருக்க அப்டேட்ஸ் இதெல்லாம். ஸோ வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார்